Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற லெசனில் இருக்கிற எக்ஸ்க்ரீஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்டு அது எல்லாமே வெளியில் வரதான் நம்ம எக்ஸ்க்ரீஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹவு ஆர்கானிசம்ஸ் கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட் கேஷியஸ் வேஸ்ட் ஜென்ரேட்டட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ரெஸ்பிரேஷன். ஸோ பேசிக்காக பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேஷியஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சிஜன் தான். ஏன்னா அது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. ஓகே, அது ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்குது. நம்மளோட ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது, ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே நம்ம முன்னாடியே படித்தாச்சு. Other metabolic activities generate nitrogenous material which need to be removed. ஓகே, இது வந்து காற்று. ஓகேவா, காற்று வந்துட்டு ஆக்சிஜன் எடுக்கிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறது, அல்லது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில் விடுறது, இது பிளான்ஸ் பண்ணது இல்லையா? ஸோ இதை தவிர ஓகேவா வேறு சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளோட செல்ஸ் வந்து வளருது, சிதையுது அப்படி இல்லையா? சிதையுது அப்படின்னா லைக் அழியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செல் வளர்றது, ஒரு செல் சிதையுது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் நிறைய நைட்ரோஜினஸ் மெட்டீரியல் வந்து ஜென்ரேட் ஆகும். அதையுமே நம்மளோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ த பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் இன் த ரிமூவல் ஆஃப் தோஸ் ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் எக்ஸ்கிரீஷன். என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ்னா என்னது? உயிரினத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அதுதான் எக்ஸ்கிரீஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸ்கிரீஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி எக்ஸ்கிரீஷன் அப்படின்ற ப்ராசஸை பண்ணும். மெனி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமீபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சிம்பிளாக அதுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு செல்லு தான். ஸோ அது சும்மா அதோட பாடியிலேருந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா அது வந்துட்டு வெளியேற்றிடும். ஸோ இது கூட ஒன் வேர்டில் கேட்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்துட்டு எப்படி வந்து வேஸ்ட்டை வெளியேற்றும் அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அமீபாவுக்கு வந்துட்டு இதுதான் அமீபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கு வந்து இங்கே வேஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ த திங் இஸ், இப்போ வந்து அதோட பாடிக்குள்ளே நிறைய வேஸ்ட் இருக்குது. கரெக்டாக? பாடிக்கு வெளில கம்மி வேஸ்ட் இருக்குது. ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்துட்டு டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்லாம் இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா அதோட பாடி சர்ஃபேஸ்லேருந்து சரௌண்டிங்கில் இருக்க வாட்டருக்கு அது வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். As we have seen in other process, காம்ப்ளெக்ஸ் நம்ம எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா யாரு? நம்ம எல்லாம் நமக்குன்னு ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன் இருக்குது. இதே ஃபங்க்ஷன் லைக் இதே எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸை வந்து செய்கிறதுக்கு நமக்குன்னு சில ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்மலாம் எப்படி வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்தவரை பேர் ஆஃப் கிட்னி இருக்குது, பேர் ஆஃப் யூரிட்டர் இருக்குது, யூரினரி பிளாடர், யூரித்ரா. ஓகேவா? பேர் ஆஃப் கிட்னி எங்கே இருக்குது? இங்கே பீன்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னாங்க? பேர் ஆஃப் யூரிட்டர் அப்படின்னா இந்த பைப்பு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பைப்பை தான் வந்துட்டு யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட் யூரிட்டர், ரைட் யூரிட்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் யூரினரி பிளேடர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு யூரித்ரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டானது. கிட்னி வந்துட்டு நம்மளோட அப்டமன்னா வயிற்றுல இருக்கும். ஓகேவா? ஒன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பேக் போனில் இருக்கும். முன்னாடி இருக்காது, முன்னாடி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஸோ பின்னாடி பேக் போனோட 2 சைட்லேயும் இருக்கும். யூரின் ப்ரொடியூஸ்ட் இன் த கிட்னிஸ் பாசஸ் டு த யூரிட்டர் இன் டு த யூரினரி பிளாடர். அதாவது கிட்னியில் யூரின் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அது வந்து இந்த யூரிட்டர்னா என்னது? அந்த பைப் வழியாக வந்து யூரினரி பிளாடரில் சேவ் ஆகும். where it is stored until it is released through the யூரித்ரா வழியா வெளியில போற வரைக்கும் யூரினரி பிளாடர்ல தான் சேவ் ஆயிருக்கும். நமக்கு அந்த யூரினரி பிளாடர் ஃபில் ஆயிட்டோடனே தான் ஓகே யூரின் போகணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதான் லைக் யூரினரி பிளாடர் ஃபில் ஆன உடனே நமக்கு அந்த சென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா the purpose of making urine is to filter out waste product from the பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்டை வெளியேற்றுறது தான் யூரின் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸ்லேருந்து வெளியில் போதோ அதே மாதிரி நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, யூரிக் ஆசிட், இது எல்லாமே நம்மளோட பிளட்லேருந்து
கிட்னி வழியா வெளியில போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிட்னி வேலை செய்யல அப்படின்னா நம்மளோட பிளட் எல்லாம் ஒழுங்கா பியூரிஃபை ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து கிட்னி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து கெடுறது வந்து என்னன்னா லிவரும் கிட்னியும் தான். ஏன்னா வந்துட்டு பேசிக்கா லிவரும் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுது, கிட்னியும் பியூரிஃபை பண்ணுது. ஸோ அவ்வளோ டாக்ஸிக் இருக்கும் அந்த ட்ரிங்க் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு கிட்னி வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ ஓவர் டைம் ஒர்க் பண்ணி அது டயர்டாகி கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால உங்க வீட்டில் யாரோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இந்த பழக்கத்துக்குள்ள போறாங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இட் இஸ் தென் நோ சர்ப்ரைஸ் the basic filtration unit in the kidneys are like in the lungs is a cluster of thin walled blood capillaries. ஓகே, இப்போ நம்ம லங்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம், நமக்கு வந்து ஆல்வியாலி அப்படின்னு பார்த்தல குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரெக்கியோல்ஸ் அப்பெல்லாம் பிரிஞ்சு 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 கடைசியில் வந்து முட்டை முட்டையா ஆல்வியாலி இருந்தது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிட்னிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளஸ்டர்னா என்னன்னா ஒரு குரூப். ஓகேவா? குரூப் ஆஃப் தின் வால்டு பிளட் கேபிலரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஈச் கேபிலரி கிளஸ்டர் இன் த கிட்னி இஸ் அசோசியேட்டட் வித் கப் ஷேப்டு எண்ட் ஆஃப் த காயில்டு டியூப்ஸ் கால்டு பவுமன்ஸ் கேப்சூல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் கப் ஷேப்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கிறது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, ரெட் கலர்ல இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈச் கேபிலரி கிளஸ்டர், கேபிலரினா குட்டி குட்டி நரம்பு. ஓகேவா? அந்த நரம்புலாம் கிளஸ்டரா ஆகும் இந்த கிட்னி. அதெல்லாம் எதுல அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பவுமன்ஸ் கேப்சியூல்ல தான் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் கலெக்ட்ஸ் த ஃபில்ட்ரேட். ஓகேவா? ஃபில்ட்ரேட்டை கலெக்ட் பண்ணும். ஃபில்ட்ரேட்னா என்னது? லைக் ஃபில்டர் பண்ணி அந்த மீதி இருக்குல்ல அது. Each kidney has a large number of these filtration units called nephrons packed close together. ஸோ இது ஃபுல்லத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு கிட்னிலையும் அதான் சொல்றாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் இருக்கு நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Some substance in the initial filtrate like glucose, amino acids, salts, a major amount of water are selectively reabsorbed as a urine flows to the tube. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட், அதுக்கப்புறம் நிறைய வாட்டரு இது எல்லாமே செலக்டிவா ரீஅப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு தடவை வந்துட்டு ஓகே பியூரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு போகாது. திருப்பி போகும்போது திருப்பி அப்சர்வ் பண்ணும். திருப்பி அதுல அதாவது இப்போ நமக்கு யூரினா வெளியில வர்றதுலாம் என்னன்னா சுத்தமா அதுல வந்து எந்த விதமான நியூட்ரியன்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாட்டர் தான் வெளியில வருது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீஅப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரீஅப்சர்வ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் எக்ஸஸ் வாட்டர் தேர் இஸ் இன் த பாடி. ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு வாட்டர் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ, ஓகே, எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரீஅப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும் போது ஸோ பேசிக்காக அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரீஅப்சர்வ் பண்ணுற ஓகே, அதாவது இப்போ நமக்கு யூரினா வர்றதுக்கு முன்னாடி அது வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, லைக் வாட்டர் இருக்கும், அதில் நிறையா மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது. அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ எக்ஸஸ் வாட்டர் நம்மளோட பாடியில் இருக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன் ஹவு மச் ஆஃப் த டிசால்வ்டு வேஸ்ட் தேர் இஸ் டு பி எக்ஸ்க்ரீட்டட், எவ்வளோ டிசால்வ் ஆன வேஸ்ட் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகணும் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The urine forming in each kidney eventually enters a long tube, the ureter, which connects a kidney with the urinary bladder. Okay, அதாவது இந்த ஒரு பிக்சர்ல வந்து ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, பட் 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க கிளியரா படிப்பீங்க. ஓகே, இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீனல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிட்னி பேஸ் பண்ணி மாதிரி வர்றது. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பல்மனரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம லங்ஸை பேஸ் பண்ண மாதிரின்னு சொல்லுவோம்ல. ரீனல்னா கிட்னி. ஓகே, ரீனல் ஆர்டரி, அதுக்கப்புறம் பவுமன்ஸ் கேப்சூல், குளோமருலஸ், அதுக்கப்புறம் டியூபுலார் பார்ட் ஆஃப் நெஃப்ரானோட அந்த டியூபுலார் பார்ட். ஓகேவா? ஸோ அதை சுற்றி நமக்கு வந்து என்ன ஆகுது, ரீனல் ஆர்டரி இருக்கு.
அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு கடைசியா அங்க காட்டியிருக்காங்கல்ல ஆரோ மார்க்கு, ஸோ அதுபடி இப்படி உள்ள போகும். எல்லாம் வந்துட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா டீஆக்சிடேட்டட் பிளட் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே கேபிலரிஸ் வழியா ரீனல் வீன், ஓகே, ரீனல் வீன்னா கிட்னில இருந்து வர்றது அப்படின்னு அர்த்தம், ஒரு நரம்பு. ஸோ விச் கேரிஸ் டீஆக்சிடேட்டட் பிளட், ஓகே. ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வேஸ்ட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்டிங் டக்ட் வழியா போகும், ஓகே. ஸோ த திங் இஸ், இதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அவங்க இந்த இடத்துல பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, லெஃப்ட் ரீனல் ஆர்டரி விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், ஓகே. அதுக்கப்புறம் லெஃப்ட் கிட்னி, லெஃப்ட் ரீனல் வீன், வீன்ஸ் அப்படின்னாலே இட் கேரிஸ் டீஆக்சிடேட்டட் பிளட், ப்ளூ கலர்ல காட்டியிருக்காங்கல்ல, ஓகே. அதுக்கப்புறம் அரோட்டானா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் லெஃப்ட் யூரிட்டர், வீணாக்காவா, அதாவது நம்ம ஹார்ட்லேயே படிச்சோம் சுப்பீரியர் வீணாக்காவா இன்ஃபீரியர் வீணாக்காவான்னு சொல்லிட்டு. இன்ஃபீரியர் வீணாக்காவானா கீழே இருக்கிற பார்ட்ஸ்ல இருக்கிற டீஆக்சிடேட்டட் பிளட் எல்லாம் கொண்டு வரது. ஸோ ஆப்வியஸ்லி வீணாக்காவால ப்ளூ கலர்ல டீஆக்சிடேட்டட் பிளட்டை கொண்டு வர மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்புறமேட்டு யூரினரி பிளாடர், அப்புறம் யூரித்ரா, ஓகேவா. ஃபைன். அவங்க இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூரின் is stored in the urinary bladder until the pressure of the expanded bladder leads to the urge to pass it out through the urethra. அந்த யூரினரி பிளாடர் ஃபில் ஆகுற வரைக்குமே யூரின் அங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேடர் வந்து மஸ்குலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்குலார் அப்படின்னா அது மசில்ஸால உருவானது. ஸோ இட் இஸ் அண்டர் நர்வஸ் கண்ட்ரோல், ஓகே. அது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நர்வ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், ஓகே. ஆஸ் அ ரிசல்ட் வி கேன் யூஸ்வலி கண்ட்ரோல் த அர்ஜ் டு யூரினேட். அதனால நம்மளால வந்துட்டு எப்போ யூரின் போக முடியும் அப்படின்றத வி கேன் கண்ட்ரோல், ஓகே. நம்மளால நர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ அதனால யூரினையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. இப்போ வந்து யாருக்கும் கிட்னி வந்து செயலிழந்துருச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி வந்துட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். செவரல் ஃபேக்டர்ஸ் லைக் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இன்ஜுரி அல்லது ரெஸ்ட்ரிக்டட் பிளட் ஃப்ளோ டு கிட்னிக்கு பிளட் ஃப்ளோ ஆகாததுனாலையோ அந்த கிட்னியோட ஆக்டிவிட்டி வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வேஸ்ட் வந்துட்டு அவங்க யாருக்கு அந்த கிட்னி ஒர்க் பண்ணலையோ அவங்களோட பாடியில நிறைய வேஸ்ட் அக்குமுலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விச் ஈவன் நிறைய வேஸ்ட் பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்க இறக்குறதுக்கு கூட போகலாம், ஓகேவா. இன்கேஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னியை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு டிவைஸு. அது வந்து நம்மளோட உடம்புல இருக்க நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்டை பிளட்லேருந்து எடுக்கும். அந்த ப்ராசஸ் பேர் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் வந்து நிறைய டியூப்ஸ் இருக்கும், ஓகேவா, வித் செமி பெர்மியபிள் லைனிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க டியூபிங் மேடப் ஆஃப் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னில நிறைய டியூப்ஸ் இருக்கும் வித் செமி பெர்மியபிள் லைனிங் சஸ்பெண்டட் இன் அ டேங்க் ஃபில்டு வித் டயாலிசிங் ஃப்ளூவிட். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டியூப்ஸை வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் இருக்குல்ல அதுதான் வந்து டயாலிசிங் சொல்யூஷன், ஓகேவா. ஸோ இந்த டயாலிசிங் ஃப்ளூவிட்ல இந்த செமி பெர்மியபிள் லைனிங் வந்து வச்சிருக்காங்க. திஸ் ஃப்ளூவிட் ஆஸ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ் பிளட் எக்ஸப்ட் தட் இட் இஸ் டிவாய்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். இந்த ஃப்ளூவிட்ல, ஓகேவா, இந்த டயாலிசிங் ஃப்ளூவிட் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு வந்து சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பிளட்டுக்குன்னு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும், அதே ப்ரெஷர் தான் இந்த லிக்விட்க்கும் இருக்கு, ஃப்ளூவிட்க்கும் இருக்கு. எக்ஸப்ட் தட் ஆனால் பிளட்ல வந்துட்டு நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த பேஷண்ட்டுக்கு, இதில் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ ரெண்டு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாங்க இங்கே, ஓகேவா. அப்போ டியூரிங் திஸ் பாசேஜ் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிளட் பாஸ் டு த டயாலிசிங் ஃப்ளூவிட் பை டிஃப்யூஷன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து பேஷண்ட்டோட பிளட் வந்துட்டு இந்த இந்த டியூப்லியா போகும், கரெக்டா. டியூப்லியா போகும்போது உங்களுக்கு என்ன லைக் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா இப்போ இங்கே இந்த டியூப்லேயே பிளட் இருக்கு. ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா இங்கேருந்து இந்த டயாலிசிங் ஃப்ளூவிடுக்கு வந்து அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் போயிடும்னு சொல்கிறாங்க. பாருங்க, டியூரிங் திஸ் பாசேஜ் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிளட் பாஸ் இன் டு த டயாலிசிங் ஃப்ளூவிட் பை டிஃப்யூஷன். இந்த பியூரிஃபைட் பிளட் வந்து அகெயின் பேஷண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஃபங்க்ஷன் தான் கிட்னியும் பண்ணுது.
பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் சின்ஸ் தேர் இஸ் நோ ரீஅப்சார்ப்ஷன் இன்வால்வ்டு. இப்போ கிட்னி வந்து ஒர்க் பண்ணலைல்ல, லைக் கிட்னியோட ஃபங்க்ஷனும் இதே தான், பியூரிஃபை பண்ணுறது. சின்ஸ் தேர் இஸ் நோ ரீஅப்சார்ப்ஷன் இன்வால்வ்டு, இதில் வந்து ரீஅப்சார்ப்ஷன்லாம் நடக்காது, திரும்ப திரும்ப அப்சர்வ் பண்ணுறது அதெல்லாம் நடக்காது. பட் கிட்னியில் என்ன ஆகும், வேஸ்ட்டு வெளியில் விடுறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப ரீஅப்சர்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நார்மலி இன் ஹெல்த்தி அடல்ட் இனிஷியல் ஃபில்ட்ரேட் இந்த கிட்னி வந்துட்டு 180 லிட்டர்ஸ் டெய்லியும் ஃபில்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவவர் த வால்யூம் ஆக்சுவலி எக்ஸ்கிரீட்டட், ஆனால் வந்துட்டு நமக்கு யூரினா வெளியில் வர்றதெல்லாம் 1 லிட்டரோ 2 லிட்டரோ அது மாதிரி தான். கரெக்டாக? ஆனால் அந்த கிட்னி வந்துட்டு 180 லிட்டர்ஸை வந்துட்டு டெய்லியும் ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த ரிமைனிங் ஃபில்டர்லாம் அகெயின் அண்ட் அகெயின் கிட்னியோட டியூபிள்ஸாலே ரீஅப்சர்வ் ஆயிடுது. ஓகே, இங்கே இருக்குல்ல இந்த கிட்னியோட டியூப்ஸை, ஸோ அதுலேயே வந்துட்டு ரீஅப்சர்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்கன் டொனேஷன். ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜெனரஸ் ஆக்ட், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஆஃப் டொனேட்டிங் அன் ஆர்கன் டு எ பர்சன் ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் நான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ யாரோ ஒரு பர்சனுக்கு அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற பர்சனோட ஆர்கன் எடுத்து வைப்பாங்க. டொனேஷன் ஆஃப் அன் ஆர்கன் மே பி டன் பை கன்சென்ட் ஆஃப் த டோனர் அண்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஃபேமிலி. எப்படி ஆர்கன் டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோனாரோட கன்சென்ட், லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன, அதை பொறுத்து டொனேஷன் ஆஃப் அன் ஆர்கன் நடக்கும். எனி ஒன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், இந்த ஏஜில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, இந்த ஆண்கள் தான் பண்ணணும் பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் வேணாலுமே ஆர்கன் டொனேட் பண்ணலாம், டிஷ்யூ டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது கூட சொல்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ரெக்வயர்ட் பிகாஸ் ரெசிபியன்ட் ஆர்கன் ஹஸ் பீன் டேமேஜ்டு. ரெசிபியன்ட் ஆர்கன்னா யாருன்னா யார் வந்து அந்த ஆர்கனை வாங்கிக்கிறாங்களோ அவங்க. ஓகேவா? டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எப்போ ரெக்வயர் அப்படின்னா அந்த வாங்கிக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆர்கன் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது ஃபெயில் ஆயிடுச்சு, டிசீஸ்னாலும் இன்ஜுரினாலும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்தவரையில் ஆர்கன் வந்துட்டு சர்ஜிக்கல்னா என்னது, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பர்சன்லேருந்து எடுத்துருவாங்க, எடுத்துட்டு இன்னொரு பர்சனுக்கு வைப்பாங்க. ஓகேவா? காமன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எதெல்லாம் பண்ணுறாங்கன்னா கார்னியா கண்ணில் இருக்கிறது, கிட்னி, ஹார்ட், லிவர், பேன்க்ரியாஸ், லங், இன்டெஸ்டைன், போன் மேரோ, போனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்கும். ஸோ அந்த போன் மேரோ கூட ஈவன் வந்து பிளட் லைக் ஆர்கன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டொனேஷன் அக்கர்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த டோனார் ஹாஸ் டைடு. அதாவது ஒருத்தங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களோட ஆர்கனையோ டிஷ்யூவையோ டொனேட் பண்ணுறாங்க. ஓகே, எப்போ அல்லது ஒருத்தவங்களோட பிரெயின் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா டாக்டர் வந்துட்டு ஓகே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சம் ஆர்கன் சச் அஸ் கிட்னி, பார்ட் ஆஃப் அ லிவர், லங்ஸ், டிஷ்யூஸ் இதெல்லாமே வந்துட்டு அந்த டோனர் வந்து உயிரோடு இருக்கும் போது கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிட்னி, இப்போ 2 கிட்னி இருக்குது அப்படின்னா ஒரு கிட்னி கொடுக்கலாம். லைக் ஒருத்தங்களுக்கு வந்து 2 கிட்னியுமே நல்லா வேலை செய்யுது அப்படின்னா யாரோ ஒரு இன்ஃபெக்டடான பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு கிட்னியை கொடுக்கலாம். பார்ட் ஆஃப் லிவர் அப்படின்றது இப்போ கட் பண்ணால் அது வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிவர் கொடுக்கலாம், லங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸில் வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். பிளான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுது எக்ஸ்கிரீஷன் அப்படின்றதுக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் இட் செல்ஃப் கேன் பி தாட் அஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட் ஜென்ரேட்டட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜனே அதுக்கு வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இயர்லியராக என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எப்படி பிளான்ஸ் டீல் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர், எக்ஸஸ் வாட்டரை வந்து எப்படி டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா போகுது. டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னா அந்த புல் லைக் ரூட்ஸில் இருக்கிற அந்த ஒரு தண்ணி வந்து எப்படி உச்சியில் இருக்கிற அந்த ஒரு பிளான்ட்டுக்கு போகுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அந்த லீவ்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து வெளியில் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த இருக்கிற அந்த ஒரு வாட்டர் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இப்படியே வந்து ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, டிப் ஆஃப் த பிளான்ட் வரைக்கும் உங்களுக்கு போகுது. தி திங் இஸ் அதனால தான் நமக்கு வந்து மரத்துக்கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் என்ன பண்ணுது,
பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா வெளியில தள்ளி விடுது. ஃபார் அதர் வேஸ் பிளான்ஸ் வந்துட்டு லைக் நிறைய ஃபேக்ட் யூஸ் பண்ணுது. அதோட டிஷ்யூஸ்ல வந்து டெட் செல்ஸு, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு லைக் அது ஃபுல்லாகவே டெட் ஆயிடுச்சு, அதால இனிமேல் ஃபோட்டோசிந்தசிஸே பண்ண முடியாது அப்படின்னா அந்த லீஃப் வந்து விழுந்துரும், காஞ்சி விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் வேஸ்ட் தான் பிளான்ஸை பொறுத்தவரையில. நிறைய பிளான்ஸ் வந்து அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல்ஸ்ல இருக்கிற வேக்யூல்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, செல்ல வேக்யூல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மை பி ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ் தட் ஃபால் ஆஃப். அதே மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட் சில லீவ்ஸ்ல எந்த லீஃப் ஃபால் ஆக போதோ அதுல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் ரிசைன், கம்மு மாதிரிலாம் வருது இல்லையா, கம்முலாம் தயாரிக்கிறாங்க. ரிசின் அப்படின்னா ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஒன்று, பால் மாதிரி ஒன்று வரும். அதெல்லாமே பிளான்ட்டோட வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது தான் சொல்றாங்க. எஸ்பெஷலி இன் ஓல்டு ஜைலம். ஓகே, ஜைலம் வழியா போறது. பிளான்ஸ் ஆல்சோ எக்ஸ்கிரீட் சம் வேஸ்ட் ப்ராடக்ட் இன் டு த சாயில் அரௌண்ட் தெம். அதே மாதிரி பிளான்ஸ் வந்துட்டு அதோட வேஸ்ட் ப்ராடக்டை அந்த சாயிலே, அது எந்த சாயில இருக்கோ அந்த சாயிலே கூட அதை எக்ஸ்கிரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவோட இந்த லெசன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு லெசன் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன லெசன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இங்கே இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே லங் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னல. ஸோ லிவர் எப்படி ஒரு பார்ட் ஆஃப் த லிவர் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி லங்ஸ்லேயும் ஒரு பார்ட் ஆஃப் த லங்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்ட் ஆஃப் அ லங், லிவர், லங்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் லங்ஸ் கொடுத்தோன்னா நம்மளாலே சுவாசிக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.